தர்ணீஸ் என்னப்பா என்ன ரெடி ஆயாச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா போகலாம். யாரோட பேசிட்டு இருக்க? சரி பெரியமா இந்த கோயிலுக்கு கிளம்பிட்டான். என்னப்பா பார்த்துட்டு வந்துட்டு கூப்பிட்றேன். சரி மணி 10 ஆச்சு, நம்ம கிளம்பலாம். சரி. என்னம்மா யாரு கூட பேசிட்டு இருக்க? பெரியமாடா திருச்சியில் இருக்க பெரியமா. பேசிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. மாலை போட்டுக்கோம் கோயிலுக்கு போகிறோன்னு பேசிட்டு இருந்தான். தீபகத்தை விசாரிச்சிச்சு. அவன் இப்போ மாலை போடலன்னு சொன்னேன். கேட்டதுக்கு 10வது படிக்கிறாள் மாலை போடலாம். இப்போ 4-5 வருஷம் ஆச்சு பெரியமா வந்து. தெரியல எத்தனை படிக்கிறான்னு தெரியல பெரியமா. அதான் சொல்லிட்டு இல்லை, அதாவது 10th படிக்கிறேன் அதனால போட முடியல. அப்போ அவன் ரொம்ப ஆசைப்பட்டான்டா. போன வருஷம்லாம் நம்ம கூட மாலை போட்டு நம்ம அண்ணன் இதேமாதிரி அன்னதானத்துக்கு நம்ம போனோம்ல. உண்மையிலே பாவம் ரொம்ப ஜாலியாக இந்த வட்டம் அவனுக்கு உண்மையிலே அந்த முகத்தில் ஒரு வருத்தம் இருந்தாலும் ஆனால் ஒரு சந்தோஷம். 10th எக்ஸாம் எழுதுறது ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப ஆசைப்படுறேன். லீவு கூட போட முடியல, லீவு கூட போட முடியல. சரி அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டை முன்னியத்தில் நல்லபடியாக படித்து மார்க் எடுக்கிட்டான். அடுத்த வருஷம் நம்ம அவனையும் சேர்த்து மாலை போட்டு கூப்பிட்டு போயிட்டு வருவோம். சரி இப்போ எனக்கு என்னென்னா நம்ம 12 மணிக்கு மேலே தான் அன்னதானம் நடக்க போகிறதா சொன்னாங்க. 12 மணிக்கு மேலே அன்னதானம் போது நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் அட்வான்ஸாக போனோம்னா அந்த இது ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பூஜை பண்ணுறதா சொன்னாங்க. அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா பார்ப்போம். சரிப்பா. இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு நாள் போனோம்ல இதே மாதிரி மண்டல பூஜைக்கு போகிறப்போ கோயில் வெளியில கோயிலுக்கெல்லாம் போய் சுற்றி ஆமாம், அந்த பெத்தனசாமி கோயில், சிவன் கோயில் போனோம்ல. அது மாதிரி இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்துட்டு வருவோமா? வேற கோயில்களுக்கு போகலாம் முடியாது, அதே இதுக்கு போகலாம் முடியாது. அதே இதுக்கு போகலாம், வேற கோயில்களுக்கு கூட போய். சரி போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கோயில்கள் இருக்கு. நாங்கள் சின்ன வயசுல நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். சீரியஸாக வாய்ப்பு கிடைச்சுன்னா நல்லா தான் இருக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். உனக்கு அந்த மாதிரி இடங்கள் நீ பார்க்காத இடத்துல உனக்கு முடிஞ்சா காட்டுறேன். இந்த வட்டம் அம்மா வர்றான். சரி கிளம்புமா? சரி நீ எதுல ஸ்கூட்டியில் வரையா இதில் வர? நானும் அம்மா ஒரு வண்டியில் வரோம். சரி நீ கூட ஸ்கூட்டியில் வாங்க, நான் பைக்கில் கூட வரேன். சரி சரி. முருகன் கோயிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு நடத்தப்படுற அன்னதானத்தில் கலந்துக்கிறதுக்காக நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி வரேன். பின்னாடியா? வரேன்ப்பா. போகிற வழியில் சக்தி வாய்ந்த சடையாண்டி சுவாமி கோயில் இருக்கு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அன்னதானத்தில் கலந்துக்கலான்னு போய்கிட்டு இருக்கோம். ஏப்பா என்ன அந்த கோயிலுக்கு எவ்வளோ தூரம் பார்ப்போம்? எவ்வளோ தூரம் இருக்கு அந்த கோயிலுக்கா? அதாவது இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குடா. நம்ம ஏற்கனவே போயிருக்கோம் தெரியுமா சடையாண்டி கோயிலுக்கு? வருஷம் போவோம் ஆடி மாதம். ஆமாம், ஆடி அமாவாசைக்கு. ஆமாம். இப்போ வந்து நம்ம என்னன்னா அது கூட்டத்தோட பார்த்து பழகிருக்கு. நீ வந்திருப்ப. நம்ம தனியா போனதுல இல்லை, கூட்டம் போனதில்லப்பா. இப்போ நம்ம அங்க போறோம், கூட்டம் இல்லாம அந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சரியா? பொறுமையா போயிருக்கு. சடையாண்டி சுவாமி கோயில் இங்கிருந்து பார்க்க பக்கத்துல தெரிஞ்சு வருங்க. அந்த மலையோட அடிவாரத்துல தான் அமைஞ்சிருக்கு. இது என்ன புதுசா கட்டிருக்காங்க தெரியுதா? எவ்வளவு அகலமா கட்டிருக்காங்க. ஒரு ரோடு அகலப்படுத்துறாங்க. முந்தையெல்லாம் நம்ம போறப்ப கட்டவண்டி பாதை மாதிரி இருக்கும். நல்ல அகலமா போட்ட கிட்டத்தட்ட இந்த நம்ம 4 வே போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன குளம் தெரியுதா? கருங்குளம். கருங்குளம், நடுக்குளம், பிள்ளிவெட்டி குளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குளம் தான் இது. இது கருங்குளமா? இது ஒரு வளைவுல இறக்கமா இருக்கு. எப்படி இறக்கமா இருக்கு? அப்படியே பச்சை பசேல்னு பயக்கடாங்க. மழை வரைக்கும் சூப்பரா இருக்கு. ஒரு இடம் நெல் நட ஆரம்பிச்சிருக்காங்க. இடம் பாரு நல்லா. அதாவது இப்பதான் நெல் நட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஏரியா ஃபுல்லா புளிவெட்டி குளம்னு சொன்ன பார்த்தியா? கருங்குளம், நடுக்குளம், புளிவெட்டி 3 குளம் ஒரு வரிசையா இருக்கும். இதை தாண்டி தான் இந்த தண்ணியை வச்சு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கண்ணு கட்டுற தூரம் அதை எல்லாத்தையும் போடுறாங்க. கவனமா போன முன்னாடி பிள்ளைய பார்த்துட்டு போகுது. 3 பேர் சின்ன வயசு பிள்ளைகளா இருக்கு. என்ன வேகமா போகுது? ஏய் 3 பேர் சின்ன பிள்ளைகள், காலு கூட எட்டாது. என்ன வேகமா போகுது பாருங்க. என்ன பண்ற? இப்ப இங்கிட்ட எங்க வரீங்க? சுத்தி பாக்குறீங்க? சுத்தி பாத்துருக்கீங்களா? சும்மா சுத்தி கூடாது. வரக்கூடாது. வேகம் போல தான் போகக்கூடாது. 3 பேர் பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. ஆமா, நீங்க உலகம் எப்படி கெட்டு போயிருக்கு.
வரக்கூடாது. சரி வரலாம், தப்பு இல்லைப்பா. கவனமாக இந்த இப்போ ஒரு ஆள் சப்போர்ட்டோடு வரணும் இப்போ. சரி போயிட்டு வாங்க. இல்லை சுற்றி பார்க்க வருதுண்ணா. போனோம் இந்த வழியில தானே போனோம். இந்த வழியில் போனால் நம்ம டேமுக்கு போகலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து ஆத்தூரை தாண்டி அக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாம், அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதாவது நம்ம போகிற ரூட்டில் ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு தான் வரணும். சரி, ஊர் வாங்க. இந்த ஊர் தான் ஈரோடு மாவட்டத்தில் ஆத்தூர். ஊருக்குள்ள புகுந்தேரி பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸ். இதுதாங்க தாலுகா ஆஃபீஸ்ன்னு காட்டு வட்டாட்சியர் ஓடிக்கம்ப மாதிரி. அந்த தாலுகா ஆஃபீஸ்லேருந்து லெஃப்டில் திரும்பினோம்னா அக்கரைப்பட்டி. ஓடிக்கம்ப மாதிரி ஏற்றி பிடிச்சிருக்கு. தம்பி என்னப்பா பாரு, இந்த ஆற்றை பாரு. ஏன்டா தரேன் சார்? என்னப்பா இந்த பாலம் எவ்வளோ நீளம் இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட 200 அடி இருக்கும். இருக்கும் 200 அடி இருக்கும். முன்னாடி இந்த 200 அடி அகலத்துக்கு மேல இந்த ஆத்து போய்க்கிச்சு. இப்ப பாரு இந்த ஆத்தோட அகலத்தை, வாக்கியா மாதிரி இருக்கு. எப்படி? ஆமாப்பா, ஒரு சாதாரண வாக்கியா மாதிரி இருக்கு. எங்க இருந்து அங்க பாரு, அங்கிட்டு இருந்து பாரு, அங்க இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாரு எவ்வளவு இடம். சரி, இந்த ஆத்து எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? எங்க இருந்து வருது? நம்ம டேம் இருக்குல்ல, அன்னைக்கு சுத்தி பார்த்தோம்னா டேம். ஆமா, டேம். அந்த டேமோட மருகா உங்களுக்கு காமிச்சனா, அந்த மருகாவில இருந்து வெளியேறக்கூடிய தண்ணி தான் இது. அது எப்ப மருகா வெளியேறுதோ அப்பதான் அந்த ஆத்துல தண்ணி போகும். இது இப்ப எங்க போகுது? இது அப்படியே நம்ம திண்டுக்கல் தாண்டி போயிட்டே இருக்கும். மக்கம்பட்டி வழியா போய் திண்டுக்கல் தாண்டி போயிட்டே இருக்கும். அருமையான இடம். முந்தில இந்த இடம் இங்க நாங்க குளிக்க அடிக்கடி வருவோம். மீனெல்லாம் பிடிப்போம். வந்து சூப்பரா இருக்கும் பாரு. சுத்தி தென்னை மரங்கள் எவ்வளவு அழகா பசுமையா. முந்தி பாக்கு மரம்லாம் போட்டிருப்பாங்க இந்த பக்கம். போலாமா? போலாம்ப்பா. சரி, அப்படியே ஒருவேளை முன்னாடி போனா இந்த போற ரோடே தான், லெஃப்ட்ல மட்டும் திரும்பினா போதும். ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகணா. சரி ரைட்டா? கூட வந்தாவா இல்ல முன்னாடி போறா இருந்தா மெல்ல போய் முன்னாடி லெஃப்ட்ல கட் பண்ணனா நட. சுத்தி கருவளம்பலமா இருக்கு. அந்த ஆத்தோட பாலத்தை கடந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அக்கரைப்பட்டின்ற ஊர் வந்துடும். இந்த ஊர் தான் அக்கரைப்பட்டி. அங்க பாரு. இப்போ நம்ம அக்கரைப்பட்டி ஊர் பக்கத்துல வந்துட்டோம். அக்கரைப்பட்டி. இந்த ஊர்ல இருந்து இப்போ நாம லெஃப்ட்ல திரும்பணும். யாருக்கு? ஆமா, இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் மலை. அக்கரைப்பட்டியிலேருந்து இப்போ நாம மல்லையாபுரம் ரோட்ல போயிட்டு இருக்கோம். இந்த இடமெல்லாம் சும்மா பொட்டைக்காடு மாதிரி இருக்கும். ஊராகி போச்சு வேறு. கோயில், வீடு. எடா தம்பி? சொல்லுப்பா. ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கேன். ஆமா, மோசமா இருக்கு லைட்டா. அதாவது நம்ம போற வழி இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். இப்ப நம்ம போறது 3 கிலோமீட்டர் வரும். ஆனா நல்ல கோயில். போயிருக்கேன் இந்த சின்ன வயசுல. அதாவது திருவிழா இல்லாத சமயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம மலையோட அடிவாரத்துக்கு பக்கத்துலயே வந்துட்டோம். இன்னும் இங்க இருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் போக வேண்டியது இருக்கும். பாருங்க, முன்னாடி செம்மறியாட்டு கூட்டம் போகுது. கிட்டத்தட்ட 100கணக்கான ஆடுகள் இருக்கும் போல இருக்கு. இடையில அங்கங்க வெள்ளாடும் இருக்கு. அது இல்லாமல் பசுமாடு. உண்மையிலே ஒரே ஒரு ஆள் பாருங்கள், 100கணக்கான ஆடுகளையும் அதோடு சேர்த்து மாடுகளையும் ஒன்றா மெயின்டைன் பண்ணி மேய்க்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உண்மையிலே திறமைக்காரன். பாருங்க, மலையோட அடிவாரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சடையாண்டி கோயில் வந்துடும். இப்போ நம்ம கரெக்டாக சடையாண்டி சுவாமி கோயிலுக்கு வந்தாச்சு. அம்பே வண்டி அப்படியே நிப்பாட்டிருக்கா. சரிப்பா. அந்த பைய கையில் வச்சுக்க. சரி வாங்க.
தம்பி இதாண்டா சடையாண்டி கோயில். நம்ம கூட்டமாக ஒரு கால், அதாவது ஒரு கால் தடம் கூட வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும்ல. இங்க கூட்டம் இல்லை, ஆனால் அமாவாசைக்கு நல்லா கூட்டமாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு என்னடா தம்பி, இந்த கருப்பு சாமியை வழிபட்டுக்கலாம். சரி வாங்க. கெடா இங்கே அடிக்கடி வெட்டுவாங்க. எடா கோழி வா இப்படி தேவை இப்படியாடா தம்பி. சாமி கருப்பு சாமி நல்லா வேண்டிக்க. ஆண்டவா சிவா கருப்பு சாமி. சாமி வேண்டிக்க. கருசாமி எவ்வளோ அழகா. இன்னைக்கு வந்து யாரோ கிடா வந்தால் சேவல் வெட்டியிருக்காங்க பார்த்தியா? சேவல் வெட்டி நல்ல மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி சரி வாங்க இப்போ நம்ம இந்த இதுக்கு போவோம். இதுதான் சடையாண்டி சுவாமி. வாங்க. உண்டியில் போட்டு காசு. வாப்பா சாமி. பூஜைங்க. பூஜை போதும் போதும் சாமி. இல்லை இருக்கு. ஏன் சாமி இப்போ இது சடையாண்டி சாமி. அப்போ மேலே இருக்கிறது சித்தர்கள். அப்போ இங்கே இதுதான் சடையாண்டி சாமி. அங்கே நம்ம சித்திரத்தை வழிபட்டு வரோமா? அதாவது இது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சடையாண்டி சுவாமி. இப்படியும் நீங்க மலையில ஏறி போனா அங்க சின்னதா ஒரு சிலை வடிவத்துல சடையாண்டி சுவாமி இருக்கிறதாவும் 21 சித்தர்கள் இருக்கிறதாவும் சொல்றாரு. சரி, ரெண்டாவது வந்து சின்ன சிலையா இருந்தது. அது எங்க இருந்தது? இதுலயே கீழே தரைக்கு அடியில. சரி சரி சரி. இவ்வளோ உயர்ந்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சடையாண்டி சாமி முன்னாடி ஒரு காலத்தில் அந்த சிலைக்கு நேராக கீழே தரைக்கு அடியில் ஒரு 1.5 அடி உயரத்தில் கிடைச்சதாகவும் அதை தான் இப்போ நம்ம மேலே எடுத்து வச்சு வழிபட்டு வர்றதாகவும் சொல்கிறாரு. இது வரைக்கும் எந்த தீங்குன்னு மற்ற கோயிலில் ஒரு சில கோயிலில் கூட நடந்திருக்கு, அந்த மாதிரி இங்கே இல்லை. வேற எந்த ஒரு தீங்கு நடந்ததில்லை. நல்லது. அவங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டதை கண்டிப்பாக நிறைவேறுது. சரிங்க சாமி. இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் வந்து ரெகுலராகவே தினமும் இங்கே இருப்பீங்க? மாதத்துக்கு ஒரு ஆள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கீங்க. 3 குடும்பம் வகையறா. அதான் 3 குடும்பம், பெரிய ஒரு வகையறா. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரி. ஆக மொத்தம் ஒரு ஆள் ரெகுலராக நம்ம ஃபேமிலியிலேருந்து இருப்பாங்க. அதான் நீங்கள் தான் வந்து இதுக்கு பூசாரி. நீங்கள் வந்து அக்கரைப்பட்டி. சரி சாமி. சரி சாமி. சரி சாமி. இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன வேண்டுதல் வச்சுக்கலாம்? சடையாண்டி சாமியை பொறுத்தளவு வேண்டுதல்னா என்ன? சடையாண்டி கோயில்னா கிடா வெட்டுறது தான் விருந்து. சேவல் வெட்டுறது, கிடா வெட்டுறது. ஆக மொத்தம் அன்றாட மக்கள் இங்கே வந்து போயிட்டு தான் இருக்காங்க. காலையிலேருந்து குறைஞ்சது எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வந்திருப்பாங்க. ஆனால் மாலையே நிறையா இருக்கு. இப்போ நமக்கெல்லாம் இப்போ நான் மாலை வாங்கிட்டு வர முடியல. நான் யதார்த்தமாக வந்தேன். நம்ம வேற அந்த முருகன் கோயிலுக்கு போய்க்கிருந்தோம். இடையில சாமியை பாட்டு போகலான்னு வந்தோம். அப்போ இதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சடையாண்டி பக்தி வாய்ந்த சாமி அப்படின்ட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலான்னு வந்தோம். அன்னைக்கு கூடுதலாக இருக்கு. அமாவாசைக்கு. அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சடையாண்டி சுவாமியை நல்லபடியாக வழிபட்டுட்டு நாங்கள் அந்த கோயிலை சுற்றி வந்தோம். சடையாண்டி கோயில் சுவாமி இதுதான். இதை நம்ம வணங்கிட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் பொழுது போச்சுன்னா நம்ம அங்கே போயிடலாம். உண்மையிலே இந்த கோயில் திருவிழாவுக்கு, அதாவது ஆடி அமாவாசையில் பயங்கரமாக சிறப்பாக கொண்டாடுவாங்க.
இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த இடத்துல இங்கே இங்கே எனக்குள்ளதாம்மா. இங்கனக்குள்ள தான் நம்ம இவன் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி என்ன படம்? வள்ளி மயில். வள்ளி மயில் ஒரு படம் எதுனா வரல அந்த படம். ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, இன்னும் வரல, ரிலீஸ் ஆகலை. ஃபுல்லாக ஷூட்டிங் இப்போ நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் ராஜகிரண் இருக்கார்ல, ராஜகிரண் வந்து இந்த கோயிலில் அவர் எடுத்த படத்தில் ஒரு சீன் கண்டிப்பாக அந்த கோயிலை வச்சு எடுத்துருவார். சடையாண்டி கோயில் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அதில் கூட ஆத்தூர் சடையாண்டி கோயிலில் அருள் இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஓடுவான் பாருங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் எலும்பெல்லாம் எடுத்து கடிப்பார்ல, இந்த ஊர் இந்த சாமி கும்பிட்டு திருவிழாவை அந்த காட்டுக்குள்ளே வச்சு தான் சமைக்கும் போது எலும்பை இது பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே வாங்க அப்படியே. அந்த சமயத்தில் இங்கெல்லாம் வந்தோம்னா நிற்க கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டமாக இருக்கும். இங்கே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த விஷயம். முன்னாடிலாம் வந்து இதுக்கு படிக்கட்டே இருக்காது. நாங்கள் சின்ன வயசாக நடக்கும்போது படிக்கட்டு இருக்காது. அது வரைக்கும் தானே படிக்கட்டு. ஆமாம், இப்பயுமே இது வரைக்கும் தான் இருக்கு. இதுவே வந்து அந்த ஒரு நடிகர் ராஜகிரண் வந்து இந்த படம் ஷூட்டிங் எடுத்து நல்லபடியாக ஓடிச்சுன்னா படிக்கட்டு வேறேன்னு சொல்லி ஃபுல்லாக வேண்டிக்கிட்டாராம். ஆனால் படி கட்டக்கூடாது சட்டப்படின்ட்டு இந்த இது வரைக்கும் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மேலே வரைக்கும் கட்ட கிடையாது. இதுதான் நம்ம அடிவாரம். சரி, நம்ம வந்து இதெல்லாம் இந்த கோயில் மேலையெல்லாம் ஏறி இறங்கியிருக்கோம். நம்ம வந்து அமாவாசைக்கு, ஆடி அமாவாசைக்கு. சரி, இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வருவோம். வாங்க. இது அப்படியே இந்த இது நான் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்கல்ல, கிட்ட அந்த பங்களாவெல்லாம் கட்டியிருக்காங்க. ஒயில் ராகன் இருக்குமே. சரி, ஒரு பாதை சாமி இது கன்னிமாரு. இப்போ சடையாண்டி சாமியை வழிபட்டதுக்கு அப்புறமா நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 7 கன்னிமார் சுவாமியும் வழிபட்டோம். கன்னிமார் இங்கிட்டு வந்து பாரு, கன்னிமார் 7 கன்னிமார், 1 2 3 4 5 6 7 கன்னிமார். சாமி கும்பிடுங்க. அதாவது 7 கன்னிமார்னா 7 கன்னிமார் பெண் தெய்வங்கள். அது அந்த தெய்வத்தையும் வழிபட்டோம். இதில் குரங்களாக இருக்குமே, குரங்க காணாம தெரியல, மலையில் இருக்கும். மலையில் இல்லை, இங்கேயே குரங்கு இருந்துச்சு. சடையாண்டியை வணங்கியாச்சு. இது கன்னிமார். அங்கே ஒரு சாமி தோட்டமல்லியாண்டின்னு ஒரு சாமி இருக்குது. ரொம்ப தூரம் காலெல்லாம் இப்போ நம்ம புதுசாக செருப்பு இல்லாமல் நடக்கனால முடியல. சரி, ஒரு 5 நிமிஷம் இந்த சாமி படியில் உட்காருவோம். உட்காருங்க. சாமி எல்லாம் வணங்கிட்டு அந்த படிக்கட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பக்கம் அப்படியே உட்காந்துட்டோம். உட்காருங்க. அந்த இதை எடு, வெள்ளரி பிஞ்சு எதுவும் கொண்டு வந்தியா? எடு, சாப்பிடலாம். நல்லா கழுவிட்டியா பிஞ்சா? பரவாயில்லையா? இதுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. ஆமாங்கப்பா, கோயிலுக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம். ஏன்டா தம்பி வெள்ளரி பிஞ்சுக்கு நீ எதுவும் மூச்சே விட மாட்டேன்ற? வெள்ளரி பிஞ்சுக்கு உப்பு மிளகா போட்டிருந்தா நல்லா இருக்குங்களா? ஆமாம், வெள்ளரி பிஞ்சு எடுத்து வைக்க சொல்லிச்சுனோம். அப்பா எடுத்து வச்சாமா? அப்படியா? அதை ஒரு டப்பாவில் கொண்டு வந்திருக்கேன். ஓ, ஆப்பிள் வேறு இருக்கா? சரி சரி, இங்கே கூட பொடியை கூட. அந்த வெயிலுக்கு வெள்ளரி பிஞ்சை கட் பண்ணி உப்பு மிளகாப்பொடி தூவி விட்டு ஆளுக்கு ஒன்றா நாங்கள் கடிச்சு சாப்பிட்டுருந்தோம். அந்த சமயத்தில் ஏதோ வெளியூர்லேருந்து சுற்றி பார்க்க வந்த 2 பசங்க நம்மக்கிட்ட வந்து, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, வீடியோலாம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிக்கிருந்தாங்க. சரிப்பா சரிப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே ஓகே ஓகே. சரி. அந்த பசங்க நம்மகிட்ட சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தம், அவங்களோட பேரை கேட்க மறந்துட்டேன். என்னப்பா பிஞ்சை தின்ட்டியா? சரி, மணி என்னோட தம்பிடுவேன். நானே ஒரு 12 இருக்குப்பா. 12 இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் போனால் போயிடலாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது. நிறைய இடம் பார்த்தோம். இந்த சடையாண்டி சாமிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசிட்டோம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, பிஞ்சை சாப்பிடுங்க, கிளம்புவோம். என்னடா தம்பி? போகலாமா? அதாவது இப்போ நம்ம அங்கே சடையாண்டி கோயிலுக்குன்னு வந்தோம்னா ஃபஸ்ட்டு இதுதான் அடிவாரம். வந்த உடனே அந்த கருப்புசாமி, அங்கே இருக்க சடையாண்டி, அதை வணங்கிட்டு அப்படியே அந்த படி வழியாக மேலே ஏறி மேலே அந்த 21 சித்தர்னு சொல்கிறாங்க. 21 சித்தர். அந்த 21 சித்தரை வணங்கிட்டு அப்படியே இறங்கி வரணும். கீழே வந்து இங்கே 7 கன்னிமார் இருக்குது. அப்புறமா இந்த ரோட்டை பற்றி கேட்டையில், இந்த ரோட்டில் போனோம்னா நேராக இந்த
வெள்ளைக்காரங்க இந்த இங்கிலாந்துக்காரங்கலாம் இங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங் ஹோட்டல்லாம் கட்டியிருக்காங்க. ஆமாம், ரோட்ல இருந்து பார்த்தா தெரியும்ல, அங்கே ஊர்ல இருந்து. அங்கே டேம்ல இருந்து பார்த்தாலும் தெரியும். அங்கே டேம் தெரியுதா? அந்த வெள்ளையா தெரியுது. அதாவது நம்ம வந்து அவர் பூசாரி கிளம்பிட்டார். நம்ம வந்து இப்போ டேமுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நம்ம போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, சுற்றி அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ 2-3 மர்டர் அது இதுன்னு நடந்துச்சுல, அதேமாதிரி பசங்க அந்த ஒரு போன வருஷமாக என்னமோ 4-5 பசங்க மொத்தமாக இறந்துக்கிட்டேன். உள்ளே தண்ணிக்குள்ளே ஒருத்தன் இறங்க அவன் உள்ளே போய்ட்டு மாற்றி உள்ளே போய் காப்பாற்றுறேன் இறங்க சுற்றி அடைச்சிட்டாங்க. நம்ம இப்படி தான் தூரத்தில் நின்று டேமை பார்த்துக்கிற வேண்டியதான். சரி, உண்மையிலே அருமையான லொக்கேஷனு. இன்றைக்கி நம்ம அங்கே வேறு போகணுன்றதுனால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம வந்தால் உண்மையிலே மேலே மலை வரைக்கும் ஏறி அந்த குகையில் இருக்க சாமியை வணங்கிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். பார்த்து ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, நல்லாவே திருப்தி ஆகி போச்சு, சந்தோஷம். சரி கிளம்புமா? வெள்ளரி பிஞ்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. போமா அம்மாவுக்கு. இங்கே வந்து சடையாண்டி சுவாமியை நல்லபடியாக வழிபட்டுட்டு அந்த படிக்கட்டில் ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் அப்படியே உட்காந்துட்டு நம்ம கொண்டு வந்த வெள்ளரி பிஞ்சு ஆப்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணி மெல்ல சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலை பற்றியும் அந்த லொக்கேஷனை பற்றியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு முருகன் கோயிலில் நடக்கக்கூடிய அன்னதான நிகழ்ச்சிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம செருப்பு போட்டே நடந்துட்டு மாலை போட்டதுக்கு அப்புறமா செருப்பை கழட்டி விட்டு நடக்கும்போது அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லெல்லாம் காலில் குத்த ஆரம்பிச்சு. சரி தம்பி, வழக்கம் போல் நீ பெரிய வண்டி எடுத்துக்க. ஓடு போலாமாப்பா? ஸ்டார்ட் பண்ண. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சடையாண்டி சுவாமி ஒவ்வொரு அமாவாசைக்கும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். ஒரு அருமையான மலையடி வாரத்தில் காமராஜரால் கட்டப்பட்ட அணைக்கட்டுக்கு பக்கத்தில் வானுயர வளர்ந்த மரங்களுக்கு நடுவில் அமைஞ்ச இந்த சடையாண்டி சுவாமி கோயிலுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து போக முயற்சி பண்ணுங்க. இப்போ நேரம் 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. போலாமாடா? சரி, நேராக கோயிலுக்கு போயிடலாம்ப்பா. சரிப்பா, வந்துக்கிட்டே இரு. இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்பி முருகன் கோயிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு நடக்கக்கூடிய அன்னதான பெருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். இல்லை சாப்பிட்டீங்களா? ஏய் தம்பி, இன்னொரு டேய் எப்போ வந்த? சாமி வணக்கம் சாமி. கொஞ்சம் நம்ம தம்பி எல்லாம் ஃப்ரீயாக இருந்தோமா, வந்துட்டான். இப்போ அவருக்கு எக்ஸாம்னால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. காலையில் வந்துட்டீங்க போல, மாலை போட்டீங்க? காலையில் வெள்ளன ஆமாம் வந்து மாலை போட்டுட்டு அப்பா சாமி குருசாமி எல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு போனேன். உங்களை தான் பார்க்க முடியல. திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். சரிங்க சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சார். ஏன் சாமி இந்த பந்தல் கொஞ்சம் இந்த வட்டம் போன வருஷம் என்ன பண்ணா அங்கேயும் டேபிள் போட்டோம். ஆமா, வெயில் இருந்தாலும் இந்த வருஷம் எடுத்து இங்கே போட்டாச்சு. போன வருஷம் 30 டேபிள், இந்த 35 டேபிள். 45 டேபிள் கூட. ஆமா, முதல்ல இந்த பக்கம்லாம் சாப்பாடு போடல. அந்த குருசாமி வந்துட்டாங்க. ரைட். அதாவது இந்த பக்கம் டேபிள் போட்டு 35 டேபிள் போட்டு நிறைய சாப்பிட்ற மாதிரி இந்த ஓட்டம். சூப்பர். நீங்க சாப்பிடல? நம்மளாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ஓகே சாமி, எல்லாத்துக்கும் இது சந்தோஷமா பரிமாறுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பரிமாறேன். ஓகே சார். ஹலோ, டேய் இங்கடா சாமி, வாங்கம்மா வணக்கம் சாமி, நல்லா சாப்பிட்டீங்களா? அவர் எப்பயுமே அப்படிதான் விரதம், 3 நாள் விரதம். நம்மள ஒரு நாள் விரதம் இருப்போம், அவர் 3 நாள் விரதம் இருக்காரு. சாப்பிடலாமா? எல்லாத்துக்கும் முதல் பரிமாறு சாமி, பரிமாறுங்க. அடுத்த ரவுண்ட் அடிச்சுக்கலாம். இப்ப சாப்பாடு உண்மையில பின்னாடி எழுத்துக்க ஆப்ல என்னப்பா, என்ன சாப்பாடு வைக்கலையா? சாப்பாடு போட்ட தேக்ஸா காலி ஆயிடுச்சாம்டா. இப்ப 2வது ரெடி ஆகிட்டு இருக்கு, இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இலை போடுறாங்க, சாப்பாடு வந்துடும். சாமி தண்ணி விடுங்க. தண்ணி அப்படியே
என்னம்மா நீ உட்கார் சாமி. சாமி ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சாப்பாடு தான் கொஞ்சம் 2வது ரவுண்டு போட்டு வேகுதுன்னு சொன்னாங்க. அதான் மக்களை பூரா உட்கார வச்சு அரிசி ஊற போட்டாச்சு. நீங்கள் எங்கே சாமி போயிருந்தீங்க? நாங்கள் உள்ள அடுப்படியில் இருந்தோம் சாமி. முக்கியமான ஆள் வந்தவங்கலாம் எங்கே? சரவணன் சாமியை காணா வாயினே எடுத்து வைமா. ஏமா அப்படி பண்ற? இன்னைக்கு 1 மணி நேரம் ஆயிரும் எனக்கு சாப்பாடை சாப்பிட. மாமா நல்லா பார்த்தா குண்டு குண்டு வத்த சாம்பார் உண்மையில் நல்லா இருக்குல்ல. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? இதான் முதல் வருஷமா? நான் என்ன முதல் வருஷம் மாலை ஓடுறத கேட்கல. அன்னதானத்தில் கலந்துக்கிற எத்தனை வருஷம்? கணக்கே இல்லையா? சின்ன வயசுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அந்த அன்னதான விழாவில் முருகனுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. டேய் தம்பி 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 சாப்பிடு. தர்ணேஷ் சாப்பிடு. பொரியல் எது வேணுமாடா? முடிஞ்சான். சாப்பிட்டு முடிச்சியா? இல்ல பொரியல்லாம் முடிஞ்சான். சாப்பாடு காயெல்லாம் முடிஞ்சா? சரி விடு, அதனால ஒன்றும் இல்லை. பிரசாதம் தானே? நான் கேட்டேன் இருக்கானே இல்லைன்ட்டாங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு வரையா தம்பி? கொஞ்சம் சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பாடு அப்படி ஊட்டி விடு மாப்பிள்ளைக்கு. கைய வம்பா குத்திருக்காரு. சாமி வணக்கம். சாப்பிட்டா சார்? நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாமே? சரி சரி. இது பூஜை எப்ப சாமி? அலங்காரம் முடிஞ்சிருச்சு சாமி. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பஜனையோட பூஜை. சரி சாமி. எப்பயும் போல அந்த நைட் டிஃபன் அது இருக்கு சாமி. இருக்கு வர்றவங்களுக்கு. சக்தி பூஜை இருக்கு எல்லாருக்கும். சரிங்க சாமி சரிங்க சாமி. மதிய அன்னதானம் ஒரு 600 பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஆமா ஆமா நல்ல சிறப்பா முடிஞ்சு. கிட்டத்தட்ட 7-8 பந்தி நல்லா இருக்கு. திருப்தியா ஓடிச்சு. இதை விட டேபிள் வர கொஞ்சம் அதிகமா போட்டுருவோம். நல்லா இருக்கு சாப்பாடு எல்லாமே எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்கு. சாமி வணக்கம். சாப்பாடுலாம் எப்படி சாமி? நல்லா இருக்குல்ல? இல்ல உங்களுக்கு இல்ல எல்லார்ட்டையும் கேட்டான் நல்லா இருக்குன்ட்டாங்க. எந்த குறையும் இல்லை. எப்பயும் போல ஆண்டை முன்னிட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? அந்த இது உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எது? இதுல எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து இந்த தக்காளி தொக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. தக்காளி தொக்கு. சரி சாமி சரி சாமி. கிளம்புறான். இல்ல சாமி கொஞ்ச நேரம் பொறுங்க. இந்த அலங்காரம் அருமையான அலங்காரம் எப்பயும் முடிஞ்சு பாத்துடலாமா? ரொம்ப சந்தோஷம். பாட்டு போங்க. அப்ப பாத்துட்டே போயிடலாம். இந்த வட்டம் அன்னதானம் டொனேஷன் பண்ணிருக்காரு. யார்? இவர் தானா? இந்த ஃபுல் சாப்பாடு அன்னதானம் நன்கொடை நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சாமி. மென்மேலும் வளர்ந்து வருவார் இவரு. இதே மாதிரி எல்லா வருஷமும் நீங்க கொடுக்கறதுக்கு அந்த ஆண்டவன் அருள் புரியட்டும். ரொம்ப நன்றி சாமி. சரி இப்ப இது ஸ்கிரீன் திறக்க போறாங்களாம். சாமியை வந்து அலங்காரத்தை பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம். அரோரா 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 அரோரா. அன்னதானம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம முருகன் கோயிலில் அமைஞ்சிருக்க முருகன் சிலைக்கு அந்த பழனிமலை முருகனவே நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு அருமையான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையிலே நம்ம கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகனா இல்லை பழனிமலையிலே இருக்கக்கூடிய முருகனான்ற அளவுக்கு ரொம்பவே பிரமாதமாக அதுக்கு உண்டான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், உண்மையிலே முருகனே நேரில் வந்து தத்ரூபமாக நிற்கிற மாதிரி இருக்குல்ல. குருசாமி அந்த முருகனை வழிபட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்கும் திருநீர் வழங்கினாரு. அன்னதானத்தில் கலந்துக்கிறதுக்காக ஒரு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
நல்லா எடுக்கிறேன். அப்படி போடுதா? அன்னதானம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னதானம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட முருகனை வழிபட்டு முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஆரவாரமாக பஜனை பாடல் பாடணும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சினிமா பாட்டோட மெட்டில் அழகான பொருத்தமான வார்த்தைகளை போட்டு நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய சரவணன் சாமி என்ன அழகாக பாடுறாருன்னு பாருங்கள். பஜனையெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா அந்த முருக பகவானை வேண்டி குருசாமி எல்லாருக்கும் திருநீர் கொடுத்தாரு. அதை பக்தர்கள் எல்லாரும் வாங்கி பூசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா குருசாமி எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரும் அந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஃபைனலாக நம்ம சங்கத்தின் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்கும் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், பக்தகோடிகளுக்கு வர்ற மார்ச் 21 நாங்கள் இங்கேருந்து எங்களோட பாத யாத்திரையை தொடங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு பழனிமலை முருகன் கோயிலில் இருப்போம். ஒருவேளை வாய்ப்பு கிடச்சுன்னா அதையும் ஒரு வீடியோவை எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக வாழணும்னு அந்த முருகப்பெருமானை நான் மனசார வேண்டிக்கிறேன். பழனிமலை முருகனுக்கு அரஹரா 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 அரோஹரா.